ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சாட்டர்டே வீக்லி ஒன்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆனால் நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எதை எப்போ போடணும், வீக்லி என்ன போடணும், மந்த்லி என்ன போடணும், டெய்லி என்ன போடணும், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணிக்கிறேன். அதனால் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் ஆயில் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆயில் எனக்கு வரும் ஆனால் வந்து கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு. சில பேருக்கு ஆயில் வந்ததுன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். சில பேருக்கு அந்த குங்குமமும் வைக்க முடியாது, கசியும். அந்த வேர்வையிலையும் சரி அந்த ஆயிலையும் சரி ரெண்டுமே மிக்ஸ் ஆகி டிஃப்ரெண்ட்டாக ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ அவங்களாம் ஏன் எனக்கு இந்த ஸ்கின் வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்லாம் ஃபீல் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் ஆயில் ஸ்கின்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். மற்ற ஸ்கின்காரவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் தான் இருக்குமே தவிர அதை அவங்க மைன்யூட்டாக கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க கூட ஆயில் ஸ்கின்னு அதுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் கண்டிப்பாக எல்லா ஸ்கின்னை பற்றியும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாட்டர்டே மை ரொட்டீன் வீடியோவில் பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹிமாலயா பியூர் ஸ்கின் நீம் ஃபேஷியல் கிட், இதை தான் நான் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஹிமாலயா நீம் ஸ்க்ரப்பு, இது வந்து 50 கிராமு தனியாக வாங்கினீங்கன்னா 75 ரூபீஸ் வரும். இது வந்து இது நான் வந்து காம்போவில் வாங்கியிருக்கேன், அதனால் 190 நினைக்கிறேன். 190 ரொம்ப குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் வாங்கி கொஞ்சம் நாள் இருக்கும், அப்போ வாங்கினப்போ 190க்கு வாங்கினேன். ஃபேஷியல் கிட்டாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இது கம்மி தான். நான் வந்து ஷாப்ஸில் வாங்கினேன். நான் ஒன்று நான் சொல்கிறேன், ஸ்க்ரப்பு மட்டும் டெய்லிலாம் போடக்கூடாது. ஸ்க்ரப்பு வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணணும். பேக்கும் சரி வீக்லி ஒன்ஸ் தான் போடணும், டெய்லிலாம் போடக்கூடாது. டெய்லி போடுறதுக்கு நான் வேறு டெய்லி என்ன போடுவேங்கிறத அதை ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எந்த டைம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பு போடுவோம். இந்த ஸ்டிக்கர் எடுத்துருவோம். ஸ்க்ரப்பு போடுங்க, ஆனால் ஜென்டில் மசாஜ் தான் கொடுக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, ஜென்டிலாக. இதுக்கிட்ட போடும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க, வைட்டஸ்லாம் வந்துடும். ஆனால் இந்த பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துலலாம் ரொம்ப தேய்க்காதீங்க, பார்த்து அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம். இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா அந்த இடத்த விட்டுட்டு பாக்கி இடத்த மட்டும் நீங்கள் தேய்க்கணும். லைட்டாக இப்படியே தான் மசாஜ் பண்ணணும். இந்த இடத்துலலாம் இருக்கும், எல்லா லேடிஸ்க்கும் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அதை வந்து துணியை போட்டு தேய்க்கிறது, ஈர துணியை வச்சு தேய்ச்சா போயிடும் அப்படின்ட்டு தேய்க்கிறது, இல்லைன்னா வேறு ஏதாவது பான்ஸ்லாம் வச்சு தேய்ப்பாங்க, என்னென்னமோ செய்வாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் தேய்க்காதீங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் செய்ய கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் என்றைக்குமே ஃபிங்கர்ஸை மட்டும்தான் ஃபேஸில் யூஸ் பண்ணணும், வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துலையும் இருக்கும், இந்த இடத்துலையும் நீங்கள் தேய்க்கணும். ஒயிட்டஸ்லாம் இங்கே இருக்கும், இப்படி தேய்க்கிற பாருங்க. சரிங்களா? அந்த மாதிரி பொறுமையாக தேய்ங்க, ஒன்றும் அவசரம்
அவசரப்படாதீங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கிற இடத்துல போய் ஸ்க்ரப்பை போட்டு தேய்க்கக்கூடாது. நீங்கள் தேய்க்க வேண்டிய இடம் வந்து கன்னத்தில் தேய்க்கணும். இங்கே இந்த இடத்துலலாம் இருக்கும் ஒயிட்டஸ். போய் தண்ணி எடுக்க முடியாதுன்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கு. லைட்டாக தண்ணி தொட்டுக்குங்க. லைட்டாக எவ்வளோ இங்கே பாருங்க, நான் செய்யும் போதே பாருங்கள் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இந்த சொடிகிறதெல்லாம் வேண்டாம். வேறு ஏதாவது பாஞ்ச் வச்சு செய்கிறதெல்லாம் வேண்டாம். ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுவும் பொறுமையாக செய்யணும். பாருங்க இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல குழி இருக்குல்ல, அந்த இடத்துலனா நீங்கள் வந்து மடக்கி வச்சு இந்த இடத்துல செய்யணும். இந்த இடத்துலையும் லைட்டாக இந்த இடத்துலலாம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்படியே ஃபேஷியல் பண்ண மாதிரியே இருக்கும். நீங்கள் நல்லா அந்த மாதிரி இருக்கும். நான் பண்ணியிருக்கேன், எனக்கு அப்படி தான் இருக்கும். நான் பார்லர்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்தப்போ பண்ணது தான் ஃபேஷியலு, ப்ளீச்சிங்கு, த்ரெட்டிங் மட்டும் தான் மாதம் மாதம் பண்ணுவேனே தவிர ஃபேஷியல்லாம் கல்யாணத்தப்போ பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் எங்கே நான் பண்ணுறதே இல்லை. நானே வீட்டில் இந்த மாதிரி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணேன். ஃபேஸில் உள்ள தேவையில்லாததெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸ்க்ரப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். க்ளீன் பண்ண பிறகு பாருங்களா, இப்போ நான் செய்யும் போதே உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஒரு மாதிரி ஷைனிங்காக பிரைட்டாக பளபளப்பு. ஏன்னா அந்த ஒரு இதெல்லாம் எடுத்துருக்கேனே ஒயிட்டஸ்லாம். இந்த பாருங்க, இந்த மூக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக தெரியுது உங்களுக்கு. இது பாருங்கள், உங்களுக்கு நேராக தான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இதுங்க இந்த இடம்லாம் நம்ம மை விடுவோம் இல்லையா, மை ஒரு இடம்லாம் பார்த்து செய்யுங்க. கண்ணை வந்து நல்லா தூக்கணும். ஃப்ரெஷ் ஆகிட்டேன், வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். இல்லை ஃபேஷியல் பண்ண மாதிரி நம்மளாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பர் பார்த்தீங்களா? அதுதான் சொன்னேன். இப்போ ஹிமாலயா நீம் பேக், நார்மல் டு ஆயில் ஸ்கின், மூணுமே ஒரு மாதிரி மெகந்தி கலரில் இருக்கும் பாருங்கள். மெகந்தி கலரில் இருக்கும். இப்போ நம்ம கருப்பாக போகிறோம், சரியா? கருப்பாகுமா? கருப்பாக நான் எப்படி இருக்கேன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதில் பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் கலராக இருக்கும் போது தான் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க. கருப்பாக திடீர்னு ஆகிட்டா எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் சும்மா சொல்கிறேன், போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு, சரிங்களா? போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஜொலிப்புங்கிறீங்க, அப்படி இருக்கும் ஃபேஸ். டக்கு டக்குன்னு போட்டுருங்க, காஞ்சிரும். அப்படி வேணும்னா தண்ணி கூட நான் வந்து புருவத்துக்கு போட மாட்டேன், நீங்களும் போட வேணாம். சும்மா அந்த ஸ்கின்னுக்கு மட்டும் பேக் போடுங்க. காஞ்சோனி பாருங்கள், பேய் மாரி இருப்பேன். இது ஒரு 15 மினிட்ஸ் காய விடுங்க, நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் ஆகணும். நம்ம முன்னாடி ஸ்க்ரப்பு போட்டு அது எப்படி ஒரு 10 மினிட்ஸு மசாஜ் பண்ணால் போதும். இந்த சரி, அது காயறதுக்குள்ளே நம்ம சில விஷயங்களை நம்ம பேசித்தரோம். இது காயிட்டோம், அது வரைக்கும் நம்ம சீரம் லாக்மி லைக்காலிக் கிளிமினேட் சீரம்.
இது வந்து நான் ஃபேஸ்க்கு வந்து மேக்கப் பண்ணும் போது மட்டும் இது யூஸ் பண்ணுவேன். எப்போல்லாம் நான் மேக்கப் பண்ணுறேனோ அப்போ மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவேன். ஆனால் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த மாதிரி பேக் போட்டுட்ருக்கேன்னா சாட்டர்டே, அந்த சாட்டர்டேவும் இப்போ இந்த சீரம் யூஸ் பண்ணுறோம். 300 ml 400 டைமண்ட் லைக் ஷைன் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஷைனிங்காக இருக்குமா. இந்த சீரம் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருந்தாலும் பட்டு சூப்பராக இருக்குங்க. நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்கப் பண்ணும்போது நான் எப்போல்லாம் மேக்கப் பண்ணுறேனோ அப்போல்லாம் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. ஆயில் ஸ்கின்னெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமாக இந்த லாக்மி ப்ராடக்ட்டு, ஆனால் ஆக்சுவலாக நான் லாக்மியில் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த சீரம் இருக்குது பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் நான் வாங்கியிருக்கேன். அஃபோர்டபுள் ப்ராடக்டை வச்சு அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு அதேமாரி வாங்கிக்கோங்க. சில பேர் என்ன திரும்ப சொல்லுவாங்க, இப்போ கூட டிக்டாக்ல அடிக்கடி வருது, இது சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாக பியூட்டி பார்லருக்கு செலவு பண்ணுறாங்க, இல்லைன்னா ப்ராடக்டை வாங்கியே செலவு பண்ணுறாங்க அப்படின்லாம் டிக்டாக்ல எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நம்ம ஏன் வச்சுக்கணும்? அந்தமாரி சொல்கிற மாரி நம்ம வச்சுக்க வேணாம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம வந்து அஃபோர்டபுள் ப்ராடக்ட்டை மட்டும் நம்ம உடனே வாங்கிடலாம். கொஞ்சம் ஹெவியான ரேட்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்க வேண்டியதான். எல்லாத்தையும் நிறைய சேர்த்து 3000 4000 5000 ரூபாய்க்கு அப்படிலாம் வாங்குறத விட சும்மா 500 ரூபாய்க்கு வாங்கலாம், இல்லை 1000 ரூபாய்க்கு வாங்கலாம். 1000 ரூபாய்க்குள்ளே என்ன வாங்க முடியுமோ அதை மட்டும் வாங்கிக்கலாம் இல்லையா? அதுக்கு சொல்லுங்க. காஞ்சி வந்துருச்சு பாருங்கள், ட்ரை ஆகிட்டு பார்த்தீங்கன்னா. இந்த பக்கம் ட்ரை ஆகலை, இந்த பக்கம்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணணும். இது கொஞ்சம் காயணும் இல்லையா? ஏசி போட்டு தான் இருக்குது, காஞ்சிரும். அதனால தான் நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். காயிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணுமேன்னு தான் நான் அதுக்குள்ளே இந்த சீரம் நான் என்ன சீரம் யூஸ் பண்ணுவேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட இதையும் ஷேர் பண்ணிக்கலாம். நான் இந்த பேக்லாம் போட்டு முடிச்சுட்டு நான் இதையும் போட்டு காட்டுறேன். அடுத்தது, அதாவது என்ன நம்ம ஸ்கின்னுக்கு போட்டாலும் நம்ம பாடிக்கும் போடணும் இல்லையா? நீங்கள் தயவு செய்து கோகோனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க தெரியுமா, அப்போ வேணால் நீங்கள் தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கும் போது கைக்கு காலுக்கெல்லாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் இல்லையா? அன்னைக்கு குளிக்கிற அன்னைக்கு மட்டும் தேய்ச்சி குளிச்சுட்டு நீங்கள் வரலாம். ஆனால் ரெகுலராக கோகோனட் ஆயில் வந்து கை காலுக்கெல்லாம் போடாதீங்க. அதுக்கு தான் நம்மளுக்கு பாடி லோஷன் வந்துடுச்சுல, அது அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு என்ன வாங்கி போடணுமோ அந்த ஸ்கின்னுக்கு தகுந்த பாடி லோஷன் வாங்கிக்கிங்க. இப்போ நான் டாக்டர் ரசிலோட ஆல் ஸ்கின் டைப்ஸ் தான், இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். விட்டமின் சி, விட்டமின் இ பாடி லோஷன், டாக்டர் ரசில், சூப்பரான ப்ராடக்ட் தெரியுமா? இதை இப்போ இங்கே நம்ம ஃபேஸ்க்கு தான் பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஹேண்டுக்கு போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கங்க. நல்லா அந்த பேக் சைடில் நான் நிறைய போடுவேன். இந்த சைடு இதுவும் நல்லா கூலிங்காக இருக்குது. கூலிங்காக இருக்கிற ப்ராடக்ட்டு தான் நல்ல ப்ராடக்ட்டு, நல்லா கூலிங்காக. நீங்கள் அதுக்கு தான் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு கையில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எரியுதா, அரிக்குதா, என்ன செய்யுது, எது செய்யுதுன்னு பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் அந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் எப்போ எது வாங்கினாலும் கையில் இப்படி தடவி பார்ப்பேன், போட்டு பார்ப்பேன். அது ஓகேனா தான் நான் வாங்கிப்பேன். ஜோவிக்கு வாங்கணுன்னா கூட நான் போட்டு பார்த்து தான் வாங்கிப்பேன். நம்ம பாட்டிலே வாங்கி அப்ளை பண்ணிடக்கூடாது டக்குன்னு. நீங்கள் டெஸ்ட்டு பண்ணிக்கோங்க, டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க. அது காயிற வரைக்கும் நம்ம இதை அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் லோஷனை. இது கை கால் நெக்லலாம் போடலாம். நெக்கு இன்னும் பின்னாடி இன்சைடு மட்டும் நிறையா போடுங்க. இன்சைடு நல்லா இது வருங்க, தெரியுதா எவ்வளோ எப்படி இருக்கு பாருங்கள், நீங்களே பாருங்கள். நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும்.
பர்ஃப்யூமே போட வேண்டியதில்லை. இதை போட்டிங்கன்னா அப்படி ஒரு ஸ்மெல்லு. கிராஸ் பண்ணோம்னா நம்ம மேலே என்ன ஸ்மெல்லு, என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க, என்ன சென்ட்டு போடுறீங்க, என்ன போடுறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஆஃபீஸ்லாம் போனோம்னா கேட்பாங்க. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. நான் பாடி லோஷன் சொன்னேன்னா எல்லாம் என்ன பாடி லோஷன் அப்படிலாம் கேட்பாங்க. வெள்ளை ஐட்டம் பாருங்க, பூதம் மாரி ஐட்டம் பாருங்க, காயிட்டும். ஃபஸ்ட்டு கருப்பாக இருந்துச்சா, இப்போ ஒயிட்டாக இருக்குது. பயந்துடாதீங்க சரியா? ஜில்லுன்னு இருக்கு. இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, தெரியுதா பாருங்க? இங்கே போட்டிருக்கிறதுலாம் பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இந்த பாருங்க, தெரியுதா பார்த்தீங்களா? பிசுலாம் இருக்கவே இருக்காது. நல்லா நீங்கள் போட்டிருக்கதே தெரியல. கையில் பாருங்கள், கையெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. கை தெரியுதா எப்படி இருக்கு பாருங்கள்? ஃபேஸை விட கையை பாருங்கள், அப்படி எவ்வளோ பிரைட் ஆகிட்டு பார்த்தீங்களா? அதான் சொல்கிறேன், எல்லா ஸ்கின்னில் உள்ளவங்களும் போடலாம். டாக்டர் ரஸ்ஸல் பாடி லோஷன். சரி, வாஷ் பண்ணிடலாமா? போது தெரியுது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. உங்களுக்கு பார்க்குறீங்களே, உங்களுக்கு தெரியுதான்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ், ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்பவே மாட்டீங்க, இதை நான் 3 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3 இயர்ஸ் இவ்வளோ நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கீங்களா? இதில் வந்து அவ்வளோ ஷைனிங் கொடுக்கும். பிரெயின் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். அதிகமாக இல்லாமல் அதிகமாக இருக்கிறவங்களையும் கம்மியாக காட்டும். எல்லோரும் யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணணும். நீங்கள் பயப்படாதீங்க, யூஸ் பண்ணுங்கள். கடைசியாக தான் நான் யூஸ் பண்ணுவேன், கடைசியாக தான் யூஸ் பண்ணணும். ஸ்டெப்பாக செய்யணும். மாற்றி செஞ்சிடாதீங்க. நுரையெல்லாம் வராது, ரொம்ப நுரையெல்லாம் வராது. லைட்டாக கண்ணில் பட்டதுனால கண் கொஞ்சம் சிகப்பாக இருக்குது. நான் வந்து உங்கள்கிட்ட பேசி இப்படி பண்ணுறேன்னா அதனால தான் லைட்டாக கண்ணில் பட்டுட்டு. மூணு பேக்குமே 200 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். அதுலேயே பாருங்கள், நம்ம வீக்லி ஒன்ஸு ஃபேஷியல் நம்மளே வீட்டில் பண்ணிக்கிறோம் பாருங்கள், பார்த்திங்களா? அந்த மாதிரி மற்ற ஸ்கின்னுக்கும் இருக்குது. ஆனால் இதில் வந்து அவ்வளோவா முறையெல்லாம் வராது, கலர் சேஞ்செல்லாம் வராது. நல்ல எனக்கு சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன் மற்றவங்க சொல்கிறதையும் கேட்குறத விட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள். நான் ஷாப்ஸில் தான் பிக் பண்ணேன். ஆனால் இந்த ப்ராடக்ட்டு எல்லா கம்பெனிலையும் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்னாப்டீலில் இருக்கும், அமேசானில் இருக்கும், மீஷோவில் இருக்குது, எல்லா கம்பெனிலையும் இருக்குது. அதனால் நீங்கள் வாங்கிக்கலாம். இது கிடைக்காதுன்னா நினைக்கணும். மெடிக்கலில் கூட இருக்குது. அப்போ பாருங்கள், எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. புருவத்துலேயும் கண்ணாலெல்லாம் ரொம்ப இது வச்சிடாதீங்க. நம்மளுக்கு வந்து ஐப்ரோ அந்த ஹேர்லாம் வந்து கொட்டிடக்கூடாதுன்னு நினைப்போம், இன்னும் திக்காக இருக்கணும்னு தான் நினைப்போம். நம்ம பார்லருக்கு போனாலே எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எடுங்க, பார்த்து எடுங்க அப்படிலாம் நம்ம சொல்லி தான் உட்காருவோம். அப்படியே அவங்க ஒரு நேரம் ஏதாவது சொதப்பிட்டாலும் நம்ம திருப்பி அந்த ஹேரை வளர்த்துட்டு திரும்பி போய் பார்த்து எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது நம்மளே போய் அதை வச்சு விட்டு தேய்க்கிறேன், மசாஜ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு ஏதாவது பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறது? இருக்கிற ரூமும் இல்லாமல் ஆக்கிடக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன்,
தேய்க்கவே கூடாது நான் சொல்லலை, ஒரு ஒரு சின்ன டிப்ஸு உங்கள்கிட்ட சொல்லணும், அதுக்காக ஒரு சின்ன. வாஷ் பண்ணிட்டேன். சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாருங்க சாஃப்டாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா, இந்த பாருங்க பிரைட்டாக இருக்கா. செய்யுங்க, உங்களுக்கு எது இஷ்டமோ அதை செய்யுங்க, ஆனால் டெய்லி மட்டும் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் நான் மஞ்சள் போடுவேன். இந்த இலைக்கிற மஞ்சள் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணுங்க. இதை போடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, கேட்காதீங்க. கண்டிப்பாக அது பவுடராக இருக்குல்ல, அந்த மஞ்சள் வாங்காதீங்க. இந்த மாதிரி கட்டி மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து செவ்வாய்க்கிழமை யூஸ் பண்ணுவேன், வெள்ளிக்கிழமை யூஸ் பண்ணுவேன், சனி ஞாயிறு யூஸ் பண்ணுவேன். 4 days வந்து மஞ்சள் கல்லில் வச்சு இலைச்சி ஃபேஸு நெக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். போடுங்க, கண்டிப்பாக பிம்பிள்ஸ் வராது. இது அவ்வளோ நல்லது. அதுவும் கல்யாணமானவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. தயவு செய்து இது இலைக்க கஷ்டமாக இருக்குது, இது இலைச்சி போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு பவுடர்லாம் வாங்குவீங்க. பவுடர்லாம் வேண்டாம், நீங்கள் கட்டி மஞ்சள் வாங்கிக்கிங்க. கோயிலுக்கு போனாலும் வளைகாப்புக்கு போனாலும் வளையல், மஞ்சள் கயிறு, இந்த மஞ்சள்லாம் வச்சு தானே கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மஞ்சள் உங்களுக்கு நல்லது தான், யூஸ்ஃபுல்லானது தான். இன்றைக்கி இந்த ஸ்க்ரப்லாம் போட்டதுனால இது போடுவோம் அப்படின்னு இதையும் போட்டு உங்கள்கிட்ட காட்டுவோன்னு தான் நான் இருக்கேன். யார் சொன்னாலும் ரிங்கிள்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஏஜ் தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தயவு செய்து கேட்காதீங்க. பெண்களுக்கு மஞ்சள் முக்கியம். அதனால் இந்த கட்டி மஞ்சள் இலைச்சி போடுங்க. நான் 4 days போடுறேன்னா நீங்கள் ஒரு நாள் கூட போடுங்க. ஒரு நாள் இல்லையா, ஒரு 2 நாள் போடுங்க. இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் 1 வாரமும் போடுறேன் அப்படின்னா போடுங்க. நிறைய போடாதீங்க, லைட்டாக போடுங்க. இப்போ உங்களுக்கு நேராகவே போட்டு காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஹேர்லாம் இருந்தது வச்சுங்களேன், வேக்ஸ்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்கள் இது போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துல ஹேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் கை, கால், ஃபேஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேரு வளராது. ஹேர் வந்து ரொம்ப வளராது. இருக்கிற ஹேர் அப்படியே ஹேர் இருந்தால் கூட கொட்டிடும். ஃபேஸ்லேயும் ஹேர் இருக்கும், ஃபேஸ்லேயும் ஹேர் இருக்குது. இல்லை இப்போ மிஷின் வச்சு எடுக்கிறாங்க எல்லோரும். அதுமாரி எடுக்கிறத விட இந்த மஞ்சள் போட்டிங்கன்னா கொட்டிடும். சண்டை வீட்டில் தானே இருக்கேன், அன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக போட்டுட்டு வீட்டில் தானே போட்டுட்டு நான் பாட்டிலே மற்ற வேலைகள்லாம் பார்ப்பேன். அன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக போட்டுப்பேன். கண்டிப்பாக இது வந்து இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த பிளாக்காக இருக்குல்ல, அதை பிளாக் மார்க்ஸே இருக்காது. சரி, இதையும் வாஷ் பண்ணிவிடுவோம். இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், இவ்வளோ பிரைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ எவ்வளோ பிரைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ லுக்காக பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக, எவ்வளோ பிரைட்டாக, எவ்வளோ க்ளோவியாக. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து டெய்லி சீரம் போடும்போது மட்டும் கொஞ்சம் லைட்டாக பண்ணிவிட்டு வச்சு விடுவோம். திரும்பியும் வந்து தேய்க்க வேண்டாம் ஃபேஸு. உங்களுக்கே தெரியும் இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க.
புரியுதா உங்களுக்கு? இது வருங்க வச்சு வச்சு எடுத்தீங்கன்னா இது வருங்க எவ்வளோ க்ளோவாக இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு நேராக தானே போட்டு காட்டினேன். ஒயிட் ஸ்கின் மாய்ஸ்சரைசர் க்ரீம். இது வந்து நல்லா ஒயிட் கலர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ஃபேஸ், பாடி, ஹேண்ட்ஸ் நல்லா பிரைட்னிங் கொடுக்கும், கூலிங், ஹைட்ரேஷன் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இது அதுக்கப்புறம் நான் போட்டுப்பேன். எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக இப்படி இருக்கு பார்த்தீங்களா? இருக்கு. அவ்வளோதான் நான் சாட்டர்டே பண்ணுற ரொட்டீன், மை ரொட்டீன். எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் பிடிச்சிருந்ததுன்னா செய்யுங்க. ஸ்கின்னை வந்து நம்ம கையில் தான் இருக்குது மெயின்டைன் பண்ணுறது. நீங்களே ப்ராடக்டை வாங்கி நீங்களே செஞ்சு பாருங்கள். ஃபைனல் என்னோட சாட்டர்டே ரொட்டீன் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பை பை ஸ்டார்ஸ், பாய்.